அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து சகராலய ரகசியம் அனுபவமாகின்ற வகையில் பாம்பன் சுவாமிகள் அருளிய சகராலய ரகசியத்தின் 2ஆம் காண்டத்தின் 42வது பாடல் தொடங்கி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே பாம்பன் சுவாமிகள் சுப்பிரமணியம் என்று சொல்லுகின்ற அந்த பெயரை எடுத்துக்கொண்டு முதலாக விளக்கம் சொல்லுகின்றார். அதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விளக்குகின்ற வகையில்தான் ஓம் சுப்பிரமணியம் என்று சொல்லி அதை அமைக்கின்றார். ஓம் சுப்பிரமணியம் என்று சொன்னால் சுப்பிரமணியம் என்பதோடு ஓம் என்பதை சேர்த்து சொல்ல வேண்டும் என்பது பொருள் அல்ல. ஏனென்றால் ஓம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நாமங்களை நாம் பார்க்கின்றோம். அதிலே சிவய நம என்பது ஓம் என்பதற்கு உரிய இருப்பு நிலை, சுப்பிரமணியம் என்பது அனுபவ நிலை என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சென்ற வாரத்திற்கு முன்னதாக நாம் சிந்தித்திருந்தோம். நீங்கள் தெளிவாக அதிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சுவாமிகளுடைய அந்த குறிப்புரையில் விண் என்பது தகராலயம், ஆகாய லிங்கம் உடைத்து என்பதை உணர்த்துகின்றது. குகேசன் பெயர் ஓம் எனப்படுதல் சுப்பிரமணியம் என்று சாமவேதம் சாற்றுமாற்றிலும் என்று பாயிரத்தின் 2ஆம் உரைக்கண்ணும் காட்டியுள்ள காட்டுக்களிலும் பெறலாம் என்று விளக்குகின்றார். சுப்பிரமணியம் என்பது வடமொழி என்று சொல்லி அதற்கு வருகின்ற பொருளை சுவாமிகள் அந்த குறிப்புரையிலே அமைத்திருக்கிறார். இந்த போதில் அவன் பெயர் ஓதில் என போட்டுது என்று அதற்கு இன்னும் குறிப்புரையில் அந்த செய்யுளினுடைய அடிப்படையில் அமைத்திருக்கிறார். இதிலே உங்களுக்கு சிக்கல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அடுத்த பாடலில் சு எனும் பறை சுத்த இன்பு ஆகும், ஓர் அவ்வியத்த விண்ணாம் பிரம்மத்தின் என்று எவ்வம் என்று ஒளிர்கின்ற மின்னே நியம் ஒவ்வும் கீர் சுப்பிரமணியம் என்று ஓர்தியால் என்று சொல்லுகின்றார். ஒவ்வும் கீர் சுப்பிரமணியம் என்று சொல்வதிலே கீர் என்பது இந்த சொல், அதாவது பறை என்பதும் ஒரு சொல்லை குறிக்கின்ற ஒரு சொல். பறை என்றால் இப்போ சு என்கிற சொல் அப்படின்னு சொல்றத சு என்கிற பறை அப்படின்னு சொல்றது மாதிரி சுப்பிரமணியம் என்ற சொல் அப்படின்னா கீர் அப்படின்னா ஒரு சொல் அப்படின்னு அர்த்தம். மேல அதுக்காக தான் இந்த ஓம் என்பதை சேர்த்து சொன்னதுனால நீங்க அது ஓம் என்பது சேர்த்தாதான் அது சரி என்பது போல நீங்கள் அதை பொருள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அந்த குறிப்பை நான் அமைத்தேன். அதில் இன்னும் உங்களுக்கு பாம்பன் சுவாமிகள் அமைக்கின்ற அந்த ஒரு குறிப்பு, அதாவது இன்னும் சுப்பிரமணியம் என்பதற்கு விரிவான குறிப்புகள் எல்லாம் வருகின்றன. அதாவது அடுத்த பாடலில் குமாரன் என்பது, அதாவது அத்துவா சொல்லி அத்துவாவுக்கு பிறகு குமாரன் என்பதை சொல்லி அதற்கு பிறகு மறுபடியும் சுப்பிரமணியம் என்று சொல்லி விரிவாக நமக்கு விளக்குகிறார் இந்த பகுதியிலேயே.
அது ஏறக்குறைய நம்ம சுவாமிகள் சொல்லுகின்ற அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து நாம சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லது நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது இதுதான். எது அப்படின்னு கேட்டா, சொல் என்பதாக வருகின்ற ஒரு பெயர், அந்த பெயர் தான், அதாவது சிவயனம என்பது அல்லது சுப்பிரமணியம் என்பது எல்லாமே. ஆனால் அந்த பெயரை நாம சாதாரண பெயராக சொல்லாமல் மந்திரம் என்பதாக சொல்லுகிறோம். மந்திரம் என்பதாக சொல்லும் போது அந்த பெயருக்கு என்ன விஷயம் என்று கேட்டால், அந்த சொல்லே அதுவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் நான் வேற மாதிரிலாம் விளக்கம் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, நாற்காலி அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னா, 4 கால்களை உடையது நாற்காலி. இதுக்கெல்லாம் நாங்க இந்த 4 கால்களை உணர்த்துகிற காரணமாக அது நாற்காலி என்ற பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவோம். இடுகுறி பெயர்னா அதுக்கு நீங்க எந்த காரணமும் இல்லாமல் நீங்க வழங்குவது, இது காரண பெயர். இது இல்லாம எந்த எழுத்து அல்லது சொல்லை சொன்னால் அந்த பொருளே உருவாவதற்கு உரிய மூலம் இருக்கிறதோ அந்த பொருள்தான், அந்த பொருளை குறிக்கிற சொல்தான் மந்திரம் அப்படின்னு நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். மந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நினைத்தவனை காப்பது அப்படின்னா சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். அதை நினைச்சா அதை அவனை பாதுகாக்கும், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் எந்த எழுத்து அல்லது சொல்லை சொல்லுகிறோமோ அந்த சொல்லை திரும்ப திரும்ப சொன்னால் அந்த பொருள் உருவாக வேண்டும். அந்த எழுத்து அல்லது சொல்லுக்கு பெயர் மந்திரம். இப்போ இந்த உலகத்துல எல்லா பொருள்களும் இருக்கின்றன. இந்த பொருள்களுக்கெல்லாம் மூலம் என்ன அப்படின்னு கேட்டா ஒலி, அதாவது சவுண்ட். இந்த ஒலி தான் நமக்கு பொருள் விளங்கினால் அதற்கு சொல் என்று பெயர். இப்ப நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா சாமியை வலம் ஒரு கொடிமரத்துக்கு பக்கத்துல மதில்ல காதை வச்சு பாருங்க. காதை வச்சு பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு சத்தம் வருது அப்படின்லாம் நீங்க வச்சு பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, பறந்து இருக்கிற அந்த கடல் மேல வருகிற அந்த காற்று அங்க குவிந்து உள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு எழுத்து சொல் போல உங்க காதுல ஒலிக்கும். இப்ப பறந்து ஒலியாக இருக்கிற ஆற்றல் ஒரு பொருளாக உருவாக வேண்டுமானால் அது ஒலி வடிவம் பெறும். அதுதான் நாதம் விந்துவாகும். இந்த நாதம் விந்தெல்லாம் படிக்கிறீங்கல்ல, நாதம்னா ஒலி. அது ஒரு பொருளை உருவாவதற்கு உரிய ஆற்றலா மாறும். அப்ப அதுக்கு பேர் விந்து அப்படின்னு பேர். இப்ப ஓம் அப்படிங்கிறது உங்க காதுல கேட்காம நினைச்சீங்கன்னா அது நாதம். உங்க காதுல கேட்டா அது விந்து. அப்படிதான் அப்படி வச்சுக்கணும். அதை இப்ப நாதாந்தம், போதாந்தம் இப்படிலாம் நம்ம அந்த அறிவு முடிவெல்லாம் நம்ம விளக்குவோம், தத்துவ முடிவெல்லாம். நாதம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் மூலமாக இருக்கிற ஒரு ஆற்றல். அதுல எந்த வடிவமும் கிடையாது. அதுல ஏதாவது ஒரு வடிவம் உருவாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு விந்துன்னு பேரு. அதுதான் அந்த விந்து அப்படின்னு பிந்து அப்படின்னா ஒரு புள்ளி, அதை டாட் அப்படின்னு வைப்பாங்க இந்த பொட்டு வைக்கிறதுக்குலாம். அதனால்தான் பேர். தலையில பொட்டு வைக்கும் போது பிந்து அப்படின்னா அது ஒரு புள்ளியா மாறும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க புயல் காற்று, இதெல்லாம் நீங்க சைக்ளோன், இதெல்லாம் படம் போடுவாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா காற்று உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா புயலுக்கு ஒரு படம் போடும்போது அது அப்படியே வலமா சுற்றி நடுவில் ஒரு புள்ளி தெரியும். அதுக்கு பேர் புயலோட கண்ணு அப்படின்பாங்க. புயலோட
கண் அப்படிம்பாங்க. படத்துல பேப்பர் எல்லாம் படம் போடுவாங்க. புயல் வர சமயத்துல அப்படியே ஒரு சுழியா போட்டு நடுவில் ஒரு புள்ளி வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து நாம என்னன்னு சொல்லுவோம், அந்த புயலோட கண். அதுதான் விந்து. அதுக்கு நாதம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வடிவம் கிடையாது. அது ஒரு ஆற்றலா வந்து நிற்கும் போது அதுக்கு விந்து என்று பெயர். இப்ப நீங்க உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருப்பேன், இந்த உலகத்துல இந்த நாதம் பிந்துவாக மாறி மொழியாக வருவதற்கு உரிய முதல் வேலை தான் குற்றாலத்துல இறைவன் ஆடுகிற ஆட்டம். அதான் சித்திர சபை. அதாவது சித்திரம் அப்படின்னா எழுதுற வேலை. எழுதுறதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நினைச்சுக்கிட்டு இருக்கிறத எழுதுறது. அதுதான் அது நினைக்கிறது தான் வடிவம் பெறுகிறது. இப்ப நினைக்கிறதுங்கிறது நாதம் அப்படின்னு சொன்னா, எழுதுறது அப்படின்னு சொன்னா விந்து. இதெல்லாம் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ற உதாரணம். அதனாலதான் நீங்க இந்த மந்திரம் சொல்லும் போது வாயை விட்டு எல்லாரும் கேட்கிற மாதிரி சொன்னா அதுக்கு வந்து ஆற்றல் குறைவு. அத கொஞ்சம் முணுமுணுத்து சொன்னா அதை விட கொஞ்சம் ஆற்றல் அதிகம். நீங்க நினைச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா வாயில விட்டு வெளியே வராம தொண்டை வரைக்கும் அதுக்கு ஆற்றல் அதிகம் அப்படின்னு உங்களுக்கு அந்த மந்திரம் உச்சரிக்கிற முறையில சொல்லிக் கொடுப்பாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்க நீங்க அந்த பிந்து என்கிற அந்த இதுல இருந்து நாதத்துக்கு போறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இது வந்து நீங்க சொல்ற முறையிலேயே ஒரு அந்த புரிந்து கொள்வதற்கான இடம். இந்த மாதிரி பூமி, தண்ணீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த பொருளுங்கெல்லாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விறகுல நெருப்பு தெரியுது. விறகுலயே நெருப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா எண்ணெயிலையும் நெருப்பு இருக்குது. இந்த நெருப்புங்கிறது எண்ணெயா விறகான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அதை கருவியாக வைத்துக் கொண்டு நெருப்பு நமக்கு எரிகிறது, தெரிகிறது, சுடுகிறது. சரிதானே? அப்ப அதுல இருக்கிறத நீங்க வெளிக்கொண்டு வர்றதுதான் விந்துன்னு பேரு. நாதம்ங்கிறது அதுல மறைவா இருக்கு. இப்ப நீங்க விறகில் தீயினன் அப்படின்னு கடவுளை சொல்லும் போது விறகுல தீ மாதிரி மறைந்திருக்கிறான் அப்படின்னு நமக்கு அப்பர் அடிகள் சொல்றதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப அந்த மாதிரி இந்த விறகுல நெருப்பு இருக்கிறத நீங்க பார்க்கிற மாதிரி இந்த உலகத்துல நெருப்புங்கிற ஒரு விஷயம் ஒரு பொருளா நமக்கு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு எழுத்து உண்டு, ஒரு மந்திரம் உண்டு. இப்ப பூமிங்கிறது இருக்குது. இப்ப பூமி நீங்க தரையில உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அது பூமி தான். உங்க உடம்புலயும் பூமி இருக்குது, மரத்திலையும் பூமி இருக்குது. இந்த மரத்துல இருக்குது, இந்த கொட்டாயில இருக்குது, எல்லாத்துலயுமே பூமி இருக்குது. இதெல்லாம் உருவாகணும் அப்படின்னா இந்த பூமிங்கிற ஒண்ணு உருவாகிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த எழுத்து வந்து லா. அதுக்கு ஒரு நிறம் இருக்குது, பொன்னிறம். பொன்னிறமாக இருக்கிற லாங்கிற எழுத்து தான் வந்து எது? பூமி என்பதற்கு உரிய விந்து. அது சொன்னா அது வந்து நாதம். அதை முறைப்படி சொன்னீங்கன்னா நீங்க பூமியை வந்து என்ன பண்ணலாம்? ஆட்சி செய்யலாம். பூமியை ஆட்சி செய்யறதுன்னா என்ன? நீங்க சொல்ற இடத்துல பூகம்பம் வரும். நீங்க சொல்ற இடத்துல அது நீங்க சொல்ற மாதிரி பள்ளம் ஆயிடும். இந்த மாதிரி வச்சீங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. அதே மாதிரி 5 பூதத்துக்கும் லா, வ, ரா, யா, ஆ அப்படின்னு 5 எழுத்து. நீங்க உண்மை விளக்கம் சாஸ்திரம்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். அல்லது வந்து இந்த மெய்கண்ட சாஸ்திரங்களுக்குள்ள இதெல்லாம் உண்டு, ஆகமத்திலையும் இது உண்டு. இந்த 5 பூதத்துக்கும் ஒரு 5 எழுத்து தானே சொன்னோம். இந்த 5 பூதத்தின் மூலமா நமக்கு கிடைக்கிறது தான் உடம்பு. நம்ம உடம்பாதான், பறவையோட உடம்பாதான், பாம்போட உடம்பாதான். இந்த 5 பூதம் தான் நம்ம உடம்பு. அது ஞாபகம் தெரியுது இல்ல? ஏதோ கண்ணு, காது, வாயு, மூக்கு எங்க இருந்து தனியா வரல.
இந்த 5 பூதத்தின் மூலமாகத்தான் இந்த உடம்பு நமக்கு இருக்குது. பூமியோட உடம்பு, அதாவது பூமியிலிருந்து வர்ற இந்த உடம்பு, கருடனுடைய உடம்பு ஒண்ணு, பாம்போட உடம்பு ஒண்ணு, புலியோட உடம்பு ஒண்ணு, நம்மோட உடம்பு இப்படிலாம் மாறுது இல்ல. இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா சொல்லே மந்திரமாகும். இப்ப கருடன் மந்திரம், இப்ப பாம்பு கடிச்சிட்டா கருட மந்திரத்தை சொல்லி பாம்போட விஷத்தை இறக்குறதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப பாம்பு மந்திரம் தெரிஞ்சு இறக்குறது ஒரு வித்தை, கருட மந்திரம் சொல்லி இறக்குறது ஒரு வித்தை. கருட மந்திரம் சொல்லி இறக்குறதுனா பாம்புக்கு எதிர் மந்திரம். இந்த மந்திரம் எல்லாம் எப்படி இருக்கும்? சொல்லா இருக்கும். இப்ப ஓம், கிரீம், கிளீம், சௌம், சௌம் எல்லாம் சொல்றீங்களா, இதெல்லாம் சொல். 2 எழுத்துக்கு மேல, ஒரு எழுத்துக்கு மேல வருது இல்ல, இதெல்லாம் சொல். இப்ப ஒரு எழுத்தா வர்றதுக்கும் இந்த ஒரு எழுத்துக்கு மேல வர்றதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஒரு எழுத்தா வந்தா நிலம், நீர், தீ, வலி, வான், இதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்துக்கும் சொல் தான். கருடாய நமக்கு சொன்னாலும் சரி, அல்லது கருடோன்னு சொன்னாலும் சரி, ஏதாவது எந்த உபதேச மந்திரம் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் சொல் தான். இப்ப கிரீம், கிளீம், சௌம், சௌம், அந்த ஷட், பட், குட்லாம் சொல்றாங்கல்ல, இது எல்லாமே இந்த ஒரு எழுத்தா இருக்காது. ஒரு எழுத்தோட இன்னொரு எழுத்து சேர்ந்து இருக்கும், குறைஞ்சபட்சம் 2 ஒலியாவது சேர்ந்திருக்கும், குறைஞ்சபட்சம் கூட்டு ஒலியாவது இருக்கும் அதுல. இப்ப இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்? இந்த உலகத்துல மூலப்பொருளா இருக்கிறதுக்கு ஒரு எழுத்து, காம்பினேஷன் அல்லது சேர்க்கையா இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு எழுத்துக்கு மேல இருக்கிற ஒலியினுடைய சேர்க்கையா நீங்க சொன்னல. ஒரு எழுத்துக்கு பிறகு மற்ற எழுத்தெல்லாம் சேர்ந்தாலே அதுக்கு என்ன பேரு? விந்துன்னு தான் பேரு. அதெல்லாம் நாதமே கிடையாது. இந்த நாதம் அப்படின்னு சொன்னா எல்லா எழுத்துக்கும் மூல எழுத்து ஓம். அதுல இருந்து வர்றதுதான் 51 எழுத்து. இந்த 51 எழுத்து வர்றதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன வந்தது? அந்த ஓம்ங்கிறதுல முதல்ல வந்தது அ, உ, மா. அந்த ஆ, உ, மாங்கிறது தான் சி, ப, ய, ந, மா. இதுக்கப்புறம் மற்ற எழுத்தெல்லாம் கடந்து எல்லாத்தையும் வச்சுதான் நமக்கு 51 எழுத்து நாம சொல்றோம். இது எல்லாமே என்ன கிடையாது? மூல மந்திரம் கிடையாது. இந்த எழுத்துங்க மூலமா நிறைய மந்திரம் இருக்குது. இப்ப நாம படிக்கிற மொழி ஒரு பயன்படுத்துற விஷயம்தான். ஆனா ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் ஒரு மந்திர தன்மை இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. நாம படிக்கிறதுலாம் எது? ஒரு உரைநடையாவோ அல்லது மொழி விஷயமாவோ பொருளை அதுக்கு அடையாளப்படுத்தி படிக்கிறது, அது வேற. அதனாலதான் இந்த சர்ச்சை வரும்போதுதான் ராமலிங்க அடிகளார்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதெல்லாம் இந்த 51 எழுத்தும் மூல எழுத்து அப்படிம்பாங்க. அது வடமொழியும் இல்ல, தமிழும் இல்ல, மூல எழுத்து அப்படின்னு எழுதுவாங்க. இப்ப இந்த 51 எழுத்து சம்பந்தமா தான் 51 பதிகத்தை மாணிக்க வாசகர் பாடினார்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம நடராஜர் பின்னாடி ஒரு பிரபை இருக்கும். ஒரு ஒரு பின்னாடி ஒரு வட்டமா ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பாங்களா, அதுக்கு பிரபைன்னு பேரு. அதுல 51 அந்த சின்ன சின்னதா அந்த சுடர்னு சொல்லுவோம். அதை நாங்க, அதாவது இந்த அப்படி வட்டமா இருக்கும், அதுல சின்ன சின்னதா ஒரு கொம்பு மாதிரி ஒரு சின்ன சின்னதா லைனா இருக்கும். அது 51 இருக்கணும். அப்படி இல்லைன்னா 5 இருக்கணும், அப்படி இல்லைன்னா 3 இருக்கணும். இந்த ஓங்காரமே நல் திருவாசி நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவர். இது உண்மை விளக்கம். ஓங்காரமே நல் திருவாசி. திருவாசினா நடராஜருக்கு பின்னாடி இருக்கிற அந்த வட்டம், அது ஓம் தான். அதுல இந்த குச்சி குச்சியா வச்சிருக்கிற சுடர் இருக்குல்ல, அது நீங்கா எழுத்தே நிறை சுடராம். அது யார் சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்காரம் அற்றார் அறிவர். அகங்காரம் இல்லாதவர்கள் தான் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு உண்மை விளக்கத்துல அந்த பாட்டுல வரும்.
இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் அப்படிங்கிறது தான் ஆ ஊவா மாறும். ஓம் அப்படிங்கிறது தான் சிவய நமவா மாறும். ஓம்ங்கிறது தான் சுப்பிரமணியமா வரும். இப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஓம்ங்கிறது தனியா இருக்கும், இது தனியா இருக்கும்னு எழுதக்கூடாது. அதான் நீங்கா எழுத்துனார். நீங்கா எழுத்தே நிறை சுடராம். இப்ப நீங்க சுப்பிரமணியம் எழுதும்போது ஓம் சேர்த்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன் எழுதக்கூடாது, எழுத தேவையில்லை அப்படின்னா, ஓம் என்பதைத்தான் சிவய நம என்று எது சொல்லுச்சு? சைவம் சொல்லுச்சு. அனுபவம் வர்றப்ப அது சுப்பிரமணியம்னு முடியுது. இப்ப என்ன இதுல பெரிய விஷயம் இருக்குது? இதான் இப்ப இன்னைக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற சின்ன சிக்கல் தான் உங்களுக்கு தீரணும். என்ன சிக்கல் தீரணும்? சிவய நமன் சைவம் சொல்லுச்சு, அதையேதான் பாம்பன் சாமி சுப்பிரமணியம்னு அதுக்கு மேல வைக்கிறார். இதை நான் கொஞ்சம் போன வாரம் எல்லாம் விரிவா சொல்லிட்டேன். ஆனா அது உங்களுக்கு அந்த தடை தெளிவா நீங்கணும். ஏன் அப்படி அமைக்கணும்? இப்ப என்ன அதுல சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். என்னத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, என்னத்தை அனுபவிக்கிறீங்கன்னா என்னத்தை அனுபவிக்கிறீங்க? நல்லாதான் சாப்பிட்றோம், தூங்குறோம், செஞ்சிருக்கிறோம். சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன? நாக்க நல்லா வேலை வாங்குறோம். சரி, நாக்குக்கு வேலை கொடுக்கறதுக்காக உழைக்கிறோம். மற்ற விஷயமும் அதோட சேருது. இதான் அனுபவிக்கிறது. மெய், உடம்பு, வாய், கண் பார்க்கறது, மூக்கு நுகர்றது, செவி கேட்கறது, இந்த 5 வேலை செய்யறது தான் அனுபவிக்கிறது. இதுதான் நம்ம வாழ்க்கை. இதுல நாம நடக்கிறது, பேசுறது, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக நாம செய்யறது. இதெல்லாம் துணை வேலை தான், முதல் வேலை கிடையாது. இப்போ இந்த அனுபவிக்கிறதுன்னு வந்தப்போ நான் நல்லா அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாங்க சாப்பிட்றது தூங்குறது தான் சார், நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அல்லது எல்லாரும் அனுபவிக்கிறதுலாம் அனுபவிச்சான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? எல்லாருக்குமே அதுல என்ன வரல? முடிவு வரல. சரி, இந்த அனுபவிக்கிறத பத்தி பேசும்போது நம்ம 2 பேர் பேசியிருக்கிறாங்க. திருமூலர் ஒண்ணு, திருநாவுக்கரசர் ஒண்ணு. கனி தந்தால் கனி உண்ணவும் வல்லீரோ, நன்று கண்டீர் நமச்சிவாய கனி, ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு கனி, தின்று கண்டால் தித்திக்கும், மென்று கண்டால் மெத்தென்று இருக்கும்லாம் சொல்றாங்கல்ல. திருநாவுக்கரசரும் இதே விஷயத்தை அமைக்கிறார், திருமூலரும் இதே விஷயத்தை அமைக்கிறார். உங்களுக்கு பழம் தரேன், சாப்பிட்றீங்களா? தின்று கண்டால் தித்திக்கும், மென்று கண்டால் மெத்தென்று இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாரு. நீங்க சாப்பிடவே உங்களுக்கு தெரியாது, சாப்பிட தெரிஞ்சாதான் உங்களுக்கு, தின்னு சாப்பிட்டாதான் இனிக்கும், மென்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறார். இப்ப மென்னு சாப்பிட்றதுனா என்ன, தின்னு சாப்பிட்றதுனா என்ன அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மென்று சாப்பிடுதல் என்றால் என்ன? தின்று நொறுங்க தின்றால் 100 ஆண்டு வாழ்வான்னு நம்ம சொல்லுவோம். நல்ல பல்லில் அரைச்சி குடலுக்கு தள்ளினா குடல் வேலையை கொஞ்சம் எளிமையா செஞ்சு முடிக்கும். அதனால பல்லும் ஆரோக்கியமா இருக்கும், அப்புறம் செரிமானம் இருக்கும், உணவுக்கு எல்லாம் போய் சத்து சேரும். இதெல்லாம் எந்த குடல் பிரச்சனையும் இல்லாம வாழ்வு நல்லதான் இருக்கும் அப்படின்னு நொறுங்க தின்றால் 100 ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். நொறுங்க தின்றது பத்தி இதுல நாம என்ன சொல்லல, மென்று காணுதல் தின்று காணுதல் ரெண்டுமே, மென்றதும் நொறுங்க சாப்பிட்றதுதான், தின்றதும் நொறுங்க சாப்பிட்றது தானே. இதுல ஏதாவது உடச்சி சாப்பிட்றோம்னா சொல்லியிருக்குது? இல்ல இல்ல. மென்று கண்டால் மெத்தென்று இருக்கும், தின்று கண்டால் தித்திக்கும் அப்படின்னு சொன்னா நான் என்னன்னு சொல்ல போறது இல்லை உங்களுக்கு. ஒண்ணு பயன்படல, ஒண்ணுதான் பயன்படுது. எது பயன்படல? மென்று காணுதல் என்பது பயன்படவில்லை. தின்று காணுதல் அப்படிங்கிறது தான் தித்திக்கிறது. அது தெரியுது இல்ல? அப்புறம் உடனே நீங்க இது இல்ல சார், இதுக்கு சூட்சுமமா அர்த்தம் இருக்குது, இது யோகத்துல ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு தனியா ஒருத்தர் கிட்ட போட்டு
ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ நமக்கு அதெல்லாம் அவ்வளோ அளவுக்கு நமக்கு வியாபாரம் பண்ற கலையெல்லாம் நமக்கு தெரியாது. இது இல்லை அது இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும். மென்று சாப்பிட்றது தின்னு சாப்பிட்றதுன்னா எதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அனுபவிக்க தெரியல அப்படின்னு சொல்லுது, வேற ஒண்ணும் இல்லை. கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம்ல. இப்ப இந்த கடவுள் என்பவர் வருகிற காலத்துலதான் இந்த திருட்டு தொழில் செய்கிற புலன்கள் விளக்காக மாறும். அதுக்கு முன்னாடிலாம் இது விளக்கா இல்லை. அதான் அதுக்கு கள்ளப்புலன். அதை விட இன்னும் அழகா திருவள்ளுவர் பயன்ல சொல்லுவார், கள்ள தலைவர் நமக்கு பேர். கள்ள தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக அப்படின்னு அணைந்தோர் தன்மையில ஒரு பாட்டு இருக்குது. அணைந்தோர் தன்மைனா கடவுள்கிட்ட சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்களாம், கடவுள்கிட்டே இருந்துட்டு சாப்பிட்டு இருக்க மாட்டாங்களாம். கருணையாக இந்த உலகத்துல கள்ளத்தலைவர்கள் இருக்கிறாங்களே, நம்மலாம் கள்ளத்தலைவர்னா புலன்களை வச்சுட்டு திருட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற நமக்கெல்லாம் அவங்க வேலை செய்வாங்க. கள்ள தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக அப்படின்னு அதுக்கு அந்த பாட்டை அமைக்கிறார். நாம என்னதான் அனுபவிச்சாலும் நமக்கு பேர் தான் கள்ளப்பாட்டு ரங்கநாதன்னு பேர். இப்ப கள்ளப்பாட்டு ரங்கநாதன்னா நம்ம புலன்களை வச்சுக்கிட்டு நாம உள்ளதை அனுபவிக்காமல் கள்ளமாக அனுபவிக்கிறோம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இப்ப நான் அது எப்படின்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரியும். நீங்க அனுபவிக்கிறது எல்லாம் கள்ளம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம். நாம இந்த அனுபவத்துல இந்த விஷயம் இருக்குது. இப்போ நமக்கு அனுபவம் ஒருத்தர் கொடுக்கிறார். யாரு? நீங்க அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தர் நமக்கு வழி பண்றாருன்னு வச்சுங்களேன். நமக்கு அனுபவிக்கிறதுக்கு வழி பண்றார் அப்படின்னா அவர் கொடுக்கிற அனுபவம் என்னத்துல போய் முடியணும்? அவர் கொடுக்கிற அனுபவம், அவர் சின்னத்தை கொடுக்குறாரா பெருசு கொடுக்குறாரா அதெல்லாம் தெரியாது. அவர் கொடுக்கிற அனுபவம் எதுல போய் முடியணும்? குறையா நிக்க கூடாது. ஒண்ணு அதுவே பெருசா இருக்கணும், அல்லது அது பெருசுல கொண்டு போய் விடணும். புரியுதா? அது அதாவது ஒருத்தர் அனுபவம் கொடுக்கிறாரு அப்படின்னா அவரே பெருசா கொடுக்கிறாரான்னு தெரியாது, ஆனா அது பெரிய விஷயமா போய் முடியணும். இப்ப அனுபவத்துல பெரிய விஷயமா போய் முடியறதுன்னா என்ன? அனுபவத்துல எப்ப பெரிய விஷயமா போய் முடியும்? எப்ப போய் முடியும்? வாங்கறதும் சுத்தமா இருக்கணும், வைக்கிறதும் சுத்தமா இருக்கணும், பாத்திரமும் சுத்தமா இருக்கணும், நீங்க வாங்கி அதுல வைக்கிறதும் சுத்தமா இருக்கணும். புரியுதா? அது நீங்களும் சுத்தமாகணும், கொடுக்கறதும் சுத்தமா இருக்கணும். இவ்வளவுதான் விஷயம் அனுபவிக்கிறதுக்கு. இப்போ பாத்திரத்தை சுத்தப்படுத்துறது தான் சிவைய நம அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாத்திரம் சுத்தம் படுத்துறது அப்படின்னா இந்த பிறப்புக்குள்ள நாம எது எது நம்ம விஷயம் அப்படிங்கறத தெளிவா நீங்க தேர்ச்சி பார்த்து முடிவு கட்டினீங்கன்னா அதோட முடிவு சிவைய நம. இப்ப அனுபவிக்கிறது எது? அப்ப பாத்திரம்னா சுத்தமாயிடுச்சு. அனுபவம் வந்தா எது? எது? நீங்க கேட்டதுனால சொல்லிடுவீங்க சுப்பிரமணியன்னு. அது எப்படி அப்படி சொல்லலாம்? இப்ப எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, கடவுள் சிவ தானே இல்ல, சிவைய நம்ம அப்படிங்கிறதுல கடவுள் சிவ அவ்வளவுதானே. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினை மாயம், அப்புறம் சிவ சிவ என்கிற தேவரும் ஆவர், அப்புறம் சிவ சிவ என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம் கடைசி வரைக்கும். சிவ சிவன் சொன்னா சிவகை தாண்டா கிடைக்கும், நல்ல கதி கிடைக்காதான்னு ஒரு அர்த்தங்களே இல்லையா?
சிவசிவன்னா சிவகதி தான். அப்ப சிவகதினா என்னன்னு சொல்லணுமா இல்லையா? சிவசிவன் சொன்னா தேவரும் ஆவார்கள், தீவினை மாயும், ரெண்டும் நடந்துச்சு. தீவினைனா போயிடுது. நாம இன்பத்தை அனுபவிக்கிறவர்களாகவும் மாறினோம். அப்புறம் சிவகதி, சிவசிவ என்ன சிவகதி தானே அப்படின்னா அது என்ன தானே போட்டதுனால அது என்ன ஆச்சு, அவர்தானே அப்படின்னு ஆயிடுதா இல்லையா? அந்த ஒரு விஷயத்தையும் அதுல தொக்க வைக்கிறாரா இல்லையா அவரு? இல்ல சிவகதி தானே அப்படின்னு நீட்டி முளைக்கு சொன்னீங்கன்னா அதுல கூட அந்த பொருள் ஏற மாட்டேன். சிவகதி தானே அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அந்த பொருள் ஒரு இடத்துல போய் முட்டிக்குதா இல்லையா? திருமந்திரத்துக்கு தான் நான் சொல்றேன், அது கொஞ்சம் முட்டிக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்க ஏதோ நாம விதண்டாவாதெல்லாம் பண்ணல, நீங்க திருப்பி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுமா? அது சிவசிவ என்ன சிவகதி தானே அப்படின்னா என்ன? சிவசிவ என்ன சிவகதி ஆமே அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஆகும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. சிவசிவ என்ன சிவகதி தானே அப்படின்னா அதுல ஏதோ ஒண்ணு இடிக்குத, என்ன பண்ணலாம் அதுக்கு? நான் இது ராத்திரி அதை பரமேஸ்வரர் கோயில பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மண்டையில் அடிச்சதுன்னா இவ்வளவு மட்டமா இருக்குது சிவகதி, ஏன் இப்படி பாடுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை நீங்க உங்ககிட்ட சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்லிட்டு இருக்குதுல்ல, கிண்டல் அது விதண்டா நமக்கு அப்படி ஒரு விஷயத்தை தோண வைக்கிறாங்க. அப்பதான் ஓ சுப்பிரமணியம் ஏன் சொன்னாங்கன்னு தெரியுது. அதே திருமூலரும் அதோமுகம் பத்தி பேசுறாரு. ஆனா அதோமுகத்தை பத்தி அவர் அதே வேலையா வரல. அதோமுகம் தெரியும், ஆனா அதே வேலையா அவர் இல்ல. அதே வேலையா வந்தவங்க தான் அருணகிரிநாதர் குரூப் தானே. அந்த வேலை திருமூலருக்கு வேலை இல்லைல்ல. அதோமுகத்து வேலை அதே வேலையா பார்த்தவங்க அருணகிரிநாதர் பரம்பரை. அதோமுகத்துக்கு கீழே சிவகதி வேலையை பார்த்தவங்க தான் திருமூலர்ல இருந்து யாரு சேர்க்கிறார் வரைக்கும் நம்ம பார்க்கிற வரலாறு. இப்ப சிவகதி அப்படின்றது கூட என்ன பிரச்சனையா நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவம் என்கிற பொருளை வழியை அனுபவிக்கிற முறையை அடைவார்கள். அது அடையறதுனா என்ன? அப்பதான் அதுக்கு என்ன சொல்லுவோம்னா, நீங்க அடையிறது அப்படின்னு சொன்ன உடனே ஆனந்தமும் ஆகாயமும் ஒளியுமாக இருக்கிற அனுபவம், ஆனந்தமும் வெளியாகவும் ஒளியாகவும் கடவுளோடு நீங்கள் பெறுகிற அனுபவம். அப்ப சிவகதின்னு சொன்னா எது? இப்போ நாம ஏதோ கொண்டு கூட்டி இழுத்து வரல, இதெல்லாம் அனுபவத்துக்கு பேர் கொடுங்கன்றோம். எப்ப இதை சொல்ல வேண்டிய நிலைமை வருது வரலாறுல? இது ஏதோ இது புதுசா இட்டுக்கட்டுற வேலை இல்ல. இப்ப வரலாறுல இது எப்ப வந்தது? இப்ப நாம பேசுறது சில பேருக்கு ஜீர்ணிக்க முடியாம விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு ஏத்துக்குவீங்க. நீங்க யாரு? நீங்க யாரு? ஏத்துக்கிறவங்க எல்லாம் யாருன்னா வெளி உலகம் தெரியாத பாம்பன் சாமியை கையை பிடிச்சி இங்க வந்தவங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த சைவங்கிற பேர்ல இருந்துட்டு வர்றாங்க இல்ல, அவங்களுக்கு எல்லாம் இப்ப ரொம்ப மண்ட காயம். இவர் உண்மையிலேயே என்ன அங்க நான் வேற மாத்திலாம் பேசல. எங்கேயும் நான் அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரியும் பேசல. அங்க வந்தா சிவம் பெரிய ஆளு, இங்க வந்தா முருகன் பெரிய ஆளுன்னு நான் பேசல. நான் நல்லா புரியுதா உங்களுக்கு? மாட்டுக்கொட்டை விவகாரம் இல்லை இது. இது என்ன விவகாரம்? பொருள் பற்றிய தெளிவான வழி. இப்போ இதுக்குள்ள ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியும் நீங்க பார்த்தாதான் சைவ சித்தாந்தங்கிற பேர்லயும் சுப்பிரமணியனை ஏன் சேர்த்தாங்கன்னு தெரியும். இப்ப ஓம் சுப்பிரமணியன் அதை ஏன் மெனக்கெட்டு பாம்பன் சாமி சொல்லணும் அப்படின்னா, ஓம் சேர்த்து சொல்லணுங்கிறதுக்காக இல்ல. அது ஓம் என்பதை நீங்க வச்சுத்தான் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப அதுக்குள்ள சைவம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வரலாறு தெளிவா போகணும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆனா இன்னைக்கு இது சம்பந்தமா நீங்க சேர்த்து வச்சாதான் உங்களுக்கு தெளிவாகும். திருஞான சம்பந்தர் யார எதை அனுபவிச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னார்னு தெரியும்.
எதை அனுபவிச்சாருன்னு தெரியுமா? சரி, என்ன சொன்னார் அவரு? வினையை ஒழிக்கிறதுக்கான வேலைகள்லாம் சொன்னார். அது கூட என்ன சொன்னாரு? கடவுள் பற்றிய அனுபவ முடிவு வேதத்துல இருந்து நான் ஆராய்ச்சி பண்ணது இங்க நான் அனுபவிச்சு சொல்றேன். கடவுள் என்பவரோடு நாம கலந்து இருந்து அனுபவிப்போம், அதான் முடிவு. கடவுள் மட்டும்தான் இல்லை அப்படின்னு அது தெளிவா சொன்னார். யார் சொன்னது? திருஞான சம்பந்தர். இந்த கடவுளோட சேர்ந்து அனுபவிக்கிறேங்கிறப்ப கொஞ்ச நேரத்துக்கு நான் என்ன சொன்னேன்? அனுபவிக்கிறத பத்தி எதுக்கு சொன்னேன்? ஒரு தத்துவம் உண்மையானதா இருந்தா அனுபவம் ஒண்ணு கொடுக்கிறப்ப முடிவான அனுபவத்தை தான் கொடுக்கும் அது. அப்ப அனுபவத்துக்கு பேர் வைக்கும் போது முருகன் வந்துடுறான். முருகன்கிற பேர் நமக்கு இன்னைக்கு உங்களுக்கு சமயத்துல இருக்கிற நீங்க பழக்கப்பட்டதுனால உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம். அந்த மாதிரி கேள்வி வந்துதான் நான் வேற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருவேன். முருகன் யாரு சிவன் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் புரியுதா உங்களுக்கு? நீங்க அப்படி பேசுனீங்கன்னா எப்படி பேசினா இது இன்னமும் அது ஒண்ணு. நீங்க இன்னமும் உங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி உங்க பாட்டம் வீட்டு சொத்து மாதிரி தனியா அவங்க மொத்தம் பேசுவாங்க. எங்க பாட்டம் பாட்டம் அந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா அதுக்கு நான் வேற மாதிரி இதெல்லாம் என்னால பேச முடியும். அது இல்ல இப்ப பிரச்சனை. இது தத்துவமா கடவுளை அனுபவிக்கிறதுன்னு வர்றது. அங்கதான் ஜோதியான் தனிகை ஈசன் சொன்னா தனிகையில நீங்க கண்ணுக்காக மூக்க வச்சு பார்க்கணும். அதை ஒரு ஜோதியா நீங்க பார்க்கலாம். அப்ப ஜோதியா பார்க்கறதுன்னு வந்தப்ப திருவண்ணாமலை வருது, தகர அந்த சிதம்பர ரகசியம் வருதெல்லாம் படிக்கணும்ல. அப்ப கடவுள் இல்லையா இருக்கிறாருன்னு கேட்டா இதுல இருந்து நான் போறப்ப அதுக்குள்ள உண்மையான இடத்துக்கு போறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் அனுபவத்தை கொடுக்கும் போது அந்த முடிவுல தெளிவான அனுபவத்தை பத்தி சொல்லிட்டா சைவம் தெளிவாயிடுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா சைவம் தெளிவாகல. அதனாலதான் திருஞான சம்பந்தருக்கு இல்லாத பொறுப்பு யாருக்கு வருது? சாமிக்கு வருது. அவருக்கு இல்லாத அவருக்கு குறை இல்லாத அன்னைக்கு அவர் அதை தெளிவுபடுத்த வேண்டிய அந்த அந்த அதுவே முக்கியமான விஷயம் இல்லை. பத்திக்கிட்டு எரியும் போது என்ன பண்ணணும்? நீங்க உள்ள இருந்து வெளியே வரணும். பத்திக்கிட்டு வரும்போது என்ன பண்ணணும்? துணியை அவுத்து போட்டு தான் ஓடியாடணும். துணி கட்டி நீ எரியிற துணியோட ஓடியாந்தீங்கன்னா நீங்க போய் சேர்ந்துட மாட்டீங்களா? இருக்கிற லெவல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர் வேலை. அவருக்கு தெரியாம இல்ல. ஆனா அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? அருணகிரிநாதருக்கு தெரியுது, பாம்பன் சாமிக்கு தெரியுது, இவங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஏன்னா இவங்க பெரிய ஆளுங்க, நீங்க பெரிய ஆள் கிடையாது. சரிதானே? அதனால உனக்கு போற வரவங்கெல்லாம் சைவ சித்தாந்தம் பாம்பன் சாமி எல்லாம் புரியணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? யாருக்கு புரியணும் அப்படின்னா அதுக்குள்ள யாராவது வரணும். அப்ப குருமார் வந்து அதை உண்மைய என்ன பண்ணுவாங்க? நான் இப்படித்தான்பா சொன்னேன், அதை உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு அவங்க நிற்பாங்க. அதுதான் இடம் பொருள் ஏவல். புரியுதா? அதுதான் இப்ப நமக்கு ஆச்சிருக்கிற சூழல். என்ன அதுதான் விவேக சிந்தாமணியில பாட்டுலாம் வரும். தண்டாமரையின் உடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டூகம் வண்டே காணத்து இடையிருந்து வந்தே கமல மதுன்னும் பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை. என்ன தாமரை இலை மேலேயே எது இருக்கும்? தவளை இருக்கும். அதுக்கு தாமரையில் இருக்கிற தேனை குடிக்க முடியாது. எங்க இருந்தாலும் வந்து அது குடிக்குது இல்ல தேனி. அந்த மாதிரி தான் அனுபவம். நான் பூதம் காத்துக்கிற மாதிரி காத்துக்கிறேன் அப்படின்னாலும் யாருக்கும் புரியாது. அது அதெல்லாம் அதுக்கு இடம்லாம் கிடையாது. புரியறது அப்படின்னு வர்றதுதான். அதனாலதான் நான் என்ன சொல்றது, வந்தவருக்கு கொடுக்கறது இல்லாது, அதுக்குன்னு வரணும். நீங்களா போய் எல்லா ஊர்லயும் எல்லாத்தையும் பேசுனா அப்ப அவனுக்கு அதை பத்தி என்ன கிடைக்குது? எனக்கு தேவைங்கிறப்ப எங்க இருந்தாலும் வரான்ல, அதுதான் நாம அனுபவிக்கிறதுக்கான தேடல்னு சொல்றோம். புரியுதா? அந்த தேடல் தான் அதுக்குள்ள இருக்கிற வளர்ச்சி. அதை தேடுறவனுக்கான என்ன குவாலிட்டி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு புரிய வைப்பாங்க. அதுலதான் இந்த சைவம் இந்த முருகன் விஷயமா தனியா பிரிக்காம இதுக்குள்ள இந்த அனுபவத்துக்குள்ளேயே கடவுள் அப்படிங்கிற விஷயமா ஏன் சொன்னோம் அப்படிங்கிறது ரெண்டா பிரி. அதுல இப்ப முதல் விஷயம் நீங்க எதை புரிஞ்சுக்கிறீங்க? திருஞான சம்பந்தர் சொல்றார் அல்லது அதுக்கு முன்னாடி திருமூலர் வந்து சொல்லிட்டார். என்ன சொன்னார் திருமூலர்? முதல்ல பதி பசு பாசம் என பகர் மூன்றில் என்ன அச்சாரு?
பதியினை போல் பசு பாசம் அனாதி. என்ன அர்த்தம் அதுக்கு தெரியுமா? பெண்ணாத்தாதீங்களா, உளராதீங்களா, கடவுள் மட்டும் சொல்லாதீங்களா. கடவுள் நீ சொல்ற இல்ல, அதே மாதிரி ஆன்மாவும் ஆணவம் கண்மம் முதலியவைகளும் அனாதி. அதுக்கு என்ன அர்த்தம்? கடவுளை தவிர வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லாதீங்களா முட்டாளுங்களான்னு அர்த்தம். அதுக்குதான் அந்த பாட்டை எழுதார். அதுதான் எது தொடங்குது? சைவ சித்தாந்தம் தொடங்குது. அது சரி, அதுதான் வேதத்துக்கும் முடிவா சொல்லணும் அப்படின்னு அடிச்சு சொன்னது யாரு? திருஞான சம்பந்தர் சொன்னாரா இல்லையா? இப்ப திருஞான சம்பந்தர் சொன்ன இந்த விஷயம் எதுக்கு உதவுச்சு? நம்ம பிறப்பு எதுக்கு வந்தது, எதை ஒழிக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பாட்டை பாடி. ஏன்னா அன்னைக்கு எதை வச்சு நான் கடத்தேறதுன்னு தெரியாதவனுக்கு எல்லா வகையிலேயும் ஊன்றுகோலா அது அமைது. அவர் பாடின பாட்டு நோய் தீருன்னு சொன்னார்ல, நோய் தீர்றதுக்கு நீங்க பதிகம் பாடினாலே பிறப்பு தீர்ந்துருமா? அப்ப அடுத்த கேள்வி அதுல வருது இல்ல, அப்ப பிறப்பு தீரணும்னா வேற பாட்டை பாடுறதா, அந்த பாட்டையே வேற மாதிரி பாடுறதா? கேள்வி வருதா இல்லையா? அப்ப முதல்ல நீ எதை தெரிஞ்சுக்கணும்? என் வாழ்க்கையில வினைன்னு ஒண்ணு இருக்குது, அதை ஒழிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா கடவுள்னு ஒண்ணு இருக்குது, நான் ஒண்ணு இருக்கிறேன், எனக்கு நடுவுல ஆணவம் இதெல்லாம் இருக்குது, இதுல இருந்து நான் வெளியே வரணுங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. எனக்கு எது புரிய வச்சுது? திருஞான சம்பந்தர் மரபு புரியுது. ஆனா திருஞான சம்பந்தர் இதெல்லாம் சொன்னார்ல, அவருக்கு எது எது அனுபவமா இருந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லு? திருஞான சம்பந்தர் சொல்றதுக்கு ஏது அனுபவமாக அல்லது தெளிவாக சொல்லுவதற்கு உரிய அடிப்படையாக இருந்தது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? அவர் அனுபவிச்ச அனுபவம். அது எதை அனுபவிச்சார்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? அவர் எதை அனுபவிச்சா உனக்கு என்ன பிரச்சனையோ அதை பாரு, அதான இல்ல. உன் பிரச்சனை தீர்ந்தாதான் அவர் போன வழியில எதை அனுபவிச்சாருன்னு புரியும். அது என்ன பட்டிமன்றமா இல்ல நீயா நானா இருக்கத்தெல்லாம் புரிஞ்சு அரிப்பு வந்தா புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு? அது அப்படி கிடையாது இல்ல. என்னுடைய அனுபவத்துல நான் போக போக வினை தீர தீர வினை தீர்ந்துதா இல்லையான்ற பிரச்சனை வர வர அறிவு தெளிவாக தெளிவாக கடவுளை நோக்கி போறனா இல்லையா? அப்ப போறப்பதான் அப்ப கடவுள் யாருன்னு ஒரு கேள்வி வந்தா அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இந்த பதில் தான் திருமூலர் திருஞான சம்பந்தருக்கு முன்னாடியே சொல்லிட்டார். ஒரு ஆளோட ஆணவம் கண்மம் மாயை தீருதுன்னா அது 6 முகம் வேணுங்கிறார். இந்த அதோமுக தரிசனத்துல சூரபத்மன் அழிச்சது விஷம் சாப்பிட்டதுன்னு சொல்லுவோம்ல, அது என்ன அர்த்தம்? அது இன்னமும் ஒரு மொடாவில் விஷத்தை கொண்டு போய் கொடுத்து சுந்தரர் குடிக்க சொன்னாருன்னு டிரான்ஸ் ஆடிட்டு இருப்போம் கட்சி வரைக்கும். இல்ல, உங்க ஆணவம் மட்டும் சொன்னா விஷம், ஆணவம் கண்மம் மாயை சொன்னா சூரபத்மன் வரலாறு. தொடக்கத்துல ஆணவம் மட்டும் தான் உங்களுக்கு புரிஞ்சுது, அன்னைக்கு நஞ்சு உண்ட வரலாறு. அதை டெவலப் பண்ணி பார்த்தா 3 இருக்குது. அதுல ஆணவம் மட்டும் இல்ல, அது கூட கண்மம் மாயை 2 இருக்குது. அதான் கந்த புராணம். இப்ப கந்த புராணமும் அதுதான், சிவபெருமான் புராணமும் அதுதான். எது? அதோமுகம் என்கிற 6வது முகத்தினாலதான் உங்க ஆணவம் கண்மம் மாயை ஒழியும். இது எப்ப புரியும் எனக்கு? எப்போ புரியும்? யாருக்கு பக்குவம் வரும்? ஒருத்தர் மேல எச்சில் ஆக மாட்டான். யார் அவன்? முதல்ல இந்த மெட்ராஸ்ல பாதி பேருக்கு ஒரு விஷயம் பழக்கமாயிருது. என்ன பழக்கம்னா, இவன் தப்பு பண்ணிடுவான், வண்டியில குறுக்குல வந்துடுவான். ஆனா எடுத்த உடனே எதிராளியை திட்டுவான், ஒழுங்கா வந்தவன. ஏன்னா இவன் நல்லவன் காட்டிப்பான். ஏன்னா இவன் திருடன். 3/4 பேர் திருடனாவே இருக்கிறான். சென்னையில வம்புக்குன்னா திட்டிட்டு போவான் சார், நல்லா ஒழுங்கா போறவன. ஏன்னா அவர் பெரிய இது. அவர் என்ன, அவரு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, அவன் பண்ணது தப்பு, நான் இப்படிதான் பண்ணுவேன்னு அர்த்தம்.
இன்னொன்னு நாம கேள்வி கேட்டுறதுக்காக அந்த நாயை அப்படி பண்ணிட்டு போகும். இதுதான் மெட்ராஸ்ல முக்காவாசி வேலை முடிஞ்சு போச்சா. இப்போ இது ஒரு கேரக்டர். இந்த தப்பு பண்றவங்க திருப்பி அடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் வருது பாரு, அதுதான் அறம், நீதி, நியாயம் பேசுறது. முதல்ல நீதி, இவனுக்கு கோபம் வருது, திமிர் புத்தியவனுக்கு கோபம் வருது முதல்ல. அதுக்கப்புறம் நீதியா வாழணுன்றவனுக்கு கோபம் வரும். அதுக்கப்புறம் ஏன்பா அவர் பெரிய மனுஷன் தானே, அவரு போய் இதெல்லாம் பார்க்கலாமான்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான். யார் கேள்வி கேட்பான்? தப்ப தவளைதான் பெரிய மனுஷனை பார்த்து கேள்வி. இன்னொரு பெரிய மனுஷன் கேட்கவே மாட்டானே. என்ன புரியுது உங்களுக்கு? ஆனா அந்த பெரிய மனுஷன் இது போனா போய் விட்டுடுன்னு சொன்னா அவன் எவ்வளவு கடந்து வந்திருக்கணும். கடந்து வரணுமா இல்லையா? அதனாலதான் இந்த சித்தர்கிட்ட போனீங்கன்னா ஊர்ல இருக்கிற அயோக்கியம் எல்லாரும் அங்கதான் உட்கார்ந்துருப்பான். எல்லாரையும் ஒரே மாதிரி அவங்க நடத்துவாங்க. நமக்கு கோவம் வரும், என்ன அவனையும் இப்படி பண்றாரு நம்மளையும் இப்படி பண்றாரு, நமக்கு கோவம் வரும். கோயிலே அப்படித்தானே. ஏன் கோவம் வருது உங்களுக்கு? நீங்க கெட்டவன் நல்லவன்னு பாக்குறீங்க, அவங்கதான் மேல போயிட்டாங்கல்ல, அவங்க கடவுள் மாதிரி நின்று பார்ப்பாங்க. இது இப்படித்தான், இது இப்படித்தான், அது அது எப்படின்னு அவங்களுக்கு மனசுக்குள்ளதான் தெரியுமே தவிர வெளியில அது வேலை வராது. அப்ப கடவுள் தன்மை தெரியுதா இல்லையா? இப்ப என்ன செய்தி அப்படின்னா, இந்த வினை ஒழிதுன்னு போக போக உனக்கே புரியுமே, அது அதான் முருகன்னு தெரியுமே. அப்ப இந்த அவசர கொடுக்க அன்னாடங்காட்சி, சொற்பொழிவு, வியாபாரம், இது எதுக்கும் அது புரியலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவன் தான் இந்த கோஷ்டி வேலை. வள்ளலாரா, ஆறுமுகன் ஆவலரா, மாம்பனாரா, அப்ப எது ஒன்னாலும் நம்ம வாயில வரும். அதுல என்ன வருது? அதாவது இவனுங்களுக்குள்ள இவன் என்னமோ அறிவாளி மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க பெரிய அளவெல்லாம் வச்சுட்டு இவன் கோஷ்டி சண்டை போட்டு உட்காந்துருப்பான். அவங்க ஒரு கோயில கூட திறந்து விடாம மூடி காய விடாம வச்சுட்டாரு. என்ன இப்ப என்ன கேள்வி வந்தது? இந்த ஆணவம் கர்மம் மாயைங்கிறதுக்குள்ள கர்மா ஒழிய இவன் வாழ்க்கையில இவன் பக்குவவாதி ஆயிடுறான். பக்குவவாதி ஆகும் போதுதான் இவனுக்கு திருப்பி பார்க்கிற வரலாறுக்குள்ள இது அவன், அதாவது ஒரு காலத்துல நான் நீதியில ஜெயிப்பேன்னு சொன்னவன் இப்ப அதை பத்தி பேசினாலே வினையாயிடுன்னு பயப்படுறான். எப்போ வராது? அவ ஏமாத்திட்டான்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவன் இப்ப ஏமாத்திட்டான்னு சொல்லக்கூடாது. வளர்ந்துருந்தா அது என் வினையில ஏதோ பெருமான் கழிச்சிருக்கிறான், நான் அதை அப்படி சொன்னாலே வினையாயிடும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே பிரச்சனை ஆயிடும். அப்ப என்ன விஷயம் வருது உங்களுக்கு? இப்ப இதுதான் ஆணவம் கர்மம் மாயைங்கிற வரலாறுலயே நான் கடவுளை நோக்கி போற வரலாறு. இந்த வரலாறுல எங்கேயாவது வந்தீங்கன்னா தான் இந்த திருஞான சம்பந்தர், அதுக்கு முன்னாடி திருமூலர், காரைக்கால் அம்மையார் இருந்து பாம்பனார் வரைக்கும் வந்த இந்த பேக்கேஜ்ல எவ்வளவு உண்மை இருக்குதுன்னு தெரியும். இதுக்குள்ள வள்ளலார் இருக்கிறார். உடனே நான் வள்ளலாரையும் சைவத்தையும் ஒன்னா ஏன் என்கிட்ட கொடி கட்டி வருவானா, அப்புறம் எனக்கு வேற கோபம் வந்துடும். அப்புறம் அதாவது நாம வள்ளலார சைவர்னு சொல்றோமோ இல்ல பாம்பனார நீங்க சொன்னா கூட பரவாயில்ல, அவரு வேதாகம அதாவது சுத்தாத்வைத வைதிக சைவத்தை அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, அவரை நீங்க இட்டாரக்கூடாது அப்படின்னு வாங்க. அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம பாத்துக்கலாம். வரவனுக்கு என்ன தெரியுதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இப்போ இந்த சுப்பிரமணியம் என்பது இது வள்ளலார் பிரச்சனை இல்லை, சைவத்திலேயே இது பிரச்சனை. சரிதானே? இது சைவ சித்தாந்தத்துல இது யாராவது எழுதியிருப்பாங்களா இது வரைக்கும்? பாம்பனாரை விட்டுருங்க, அவரை படிக்கல நிறைய பேரு. கொஞ்சம் மிஞ்சி 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 முக்கி 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 வந்தாங்கன்னா குமரகுருபுரம் வரைக்கும் நிற்பாங்க. இப்ப மேய்கின்ற சாத்திரங்களுக்கு பிறகு எதையாவது ஒண்ணு எழுதணும்னா குமரகுருபுரரோட நின்றுவாங்க. ஏன்னா அவர் தான் கந்தர் கலி என்பா எழுதினார்ல, அதனால அவரோட நின்றுடுவாங்க. அதுக்கு அந்த நடுவுல அருணகிரிநாதர் வரமாட்டாரு, இந்த பக்கம் தாய்மாரோ இவங்கெல்லாம் தனித்தனியா கொட்டா போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பாம்பன் சாமி யாருக்கும் தெரியாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும், பாம்பன் சாமி சண்முகவாசம் மட்டும் தெரியும் வியாபாரம் பண்றதுக்கு. பாம்பன் சாமியோட சண்முகத்தை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணலாம் சார். ஏன்னா அதுல ஒரு சத்தியம் இருக்குது இல்ல, அதனால அது சொன்னா நடக்குதுன்றதுனால அதை வச்சு நீங்க எளிமையா வியாபாரம் பண்ணலாம். அது உங்களுக்கு 4 தடவை சொல்லி கொடுத்தீங்கன்னா வாங்கி போறது எவ்வளவு நேரம் ஆகும், அது பிரச்சனை இல்லை. இதுல பாம்பன் சாமிங்கிறவர் சைவத்துக்குள்ள இருந்த அந்த விஷயத்துக்குள்ள நீக்கிறதுக்காக எவ்வளவு வேலை பார்த்து புரிய வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுதான் இன்னும் வருது. எது வருது? இந்த சுப்பிரமணியங்கிறது. இந்த சுப்பிரமணியம் அப்படிங்கிறது அவர் ஏன் அப்படி பிரிச்சார்?
சூனா ஆனந்தம். பிரம்மம் என்பது எது? வெளி. நியம் அப்படிங்கிறது ஒளி அப்படின்னு சொல்லி அதை ஏன் அந்த ஒன்னா சொன்னார். இப்ப சிவ அப்படின்னு சொன்னா அது இருக்குதா? சிவன் சொன்னா அது இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? சிவன்ல இருக்குது, ஆனா சிவல இல்ல. கரெக்டா? சிவத்துல இருக்குது, ஆனா சிவல இல்லை. எப்படி இல்ல? சிவ என்பது அறிவும் ஆற்றல், இறைவனும் இறைவி. சரிதானே? அதுல சச்சிதானந்தத்தோட பொருளை யாராவது சொல்லியிருக்காங்களா? கடவுளுக்கு சச்சிதானந்தம் சொல்லியிருப்பாங்க. ஆனா சிவன் என்பதற்கு சச்சிதானந்தம் சொல்லியிருப்பாங்களா? நல்லா புரிஞ்சு பாருங்க. இத சொல்லிக்கிறாங்களா? இல்ல இல்ல. சிவன்ங்கிறதுக்கு யாரும் சச்சிதானந்தம் சொல்லல. கடவுளை பத்தி பேசும்போது சைவ சித்தாந்த தத்துவம் எழுதுவாங்க. கடவுளை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அகண்டாகார நித்த வியாபக சச்சிதானந்த பிழம்பு. யாருக்கு பேரு? கடவுளுக்கு. கடவுளோட இலக்கணம், சுரூப இலக்கணம்னு பேருக்கு. அகண்டாகார நித்த வியாபக சச்சிதானந்த பிழம்பு. இந்த சச்சிதானந்த பிழம்புங்கிறது சிவ அப்படிங்கிறதுலயே வராது. சிவன்னா நமக்கு எது? இறைவனும் இறைவியும். அப்ப சச்சிதானந்தங்கிறத ஞாபகப்படுத்தினாதான் நீங்க அனுபவிக்கிறதாகும். அப்ப நீங்க அனுபவிக்கிறதா காட்டணும்னா சுப்பிரமணியம்ங்கிறதுல வரும். அப்ப ஓம் என்பது பொருளா அடையாளப்படுத்தினால் சிவைய, நம்ம அனுபவமா அடையாளப்படுத்தினால் சுப்பிரமணியம். அப்ப ஓம் நடுவுல நிக்குது. இது ஒரு பக்கம் நீங்க பொருள் இருப்பு நிலை அப்படின்னு சிவைய நம்ம போட்டு அதை கடந்தால் சுப்பிரமணியம்ங்கிறது அனுபவம் ஆகுது. இப்ப நீங்க திருஞான சம்பந்தருக்கு போங்க, திருமூலருக்கு போங்க. அப்ப என்ன வருது? இப்போ திருமூலர் அதோமுகம் அப்படிதான். அதுதான் எது சாப்பிட்டது? ஆணவத்தையும் அழிக்குது. ஆணவம், கர்மம், மாயை 3 மலத்தையும் அழிக்குதுன்னு சொன்னார். அவ்வளவுதான். அதுதான் நஞ்சுண்ட வரலாறு. அதுதான் சூரபத்மனை அழித்த வரலாறு. இப்ப இந்த 3 மலமும் அழியுது அப்படின்னா அது யாரோட வேலை? 6 முகமும் சேர்ந்த ஒரு கடவுளோட வேலை சார். இப்ப 6 முகமும் சேர்ந்த கடவுள நீங்க எப்ப தெரிஞ்சுக்கிறீங்க? வினை ஒழிக்க ஆரம்பிச்ச பிறகு இது ஒழிச்சது எதுனா தெரிஞ்சு போதா இல்லையா? அப்ப திருஞான சம்பந்தர் அனுபவிச்சது எதை? சொன்னது எதை? அனுபவிச்சது எதை? சொன்னது பொருளை தெரிஞ்சுங்கடான்னு. ஏன்னா உங்களுக்கு முதல்ல எது தெரியணுமோ அதை சொன்னார். ஆனா அவர் அனுபவிக்கும் போது எது அனுபவித்தார்? இந்த ஒரு பெரிய கடவுள்ங்கிற அந்த முருகன் என்ற அடையாளத்தினால சொல்லப்படுகிற ஆறுமுகத்தை தான் அனுபவித்தார். அல்லது முழுமையான கடவுளை அனுபவித்தார். இப்படி சொல்லணும். அது எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டா, நான் குறைஞ்சபட்சம் 2 உதாரணம் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எந்த உதாரணம்? விருத்தாசலம் பாடும்போது முருகனது பெருமை பகர் முதுகுன்று சொல்ற. அது மட்டும் இல்ல, மத்தா வரை நிறுவி கடல் கடைந்த விடமுண்ட சொத்தார்தரு மணி நீள்முடி சுடர் வண்ணனது இடமா. யாரோட இடம் அது? மத்தாக கைலாய மலையை வச்சு அதை இழுத்து அதுல வந்த விஷத்தை சாப்பிட்ட அவனோட இடம் இதுங்கிறார். எது? விருத்தாசலம் என்கிற திருமுதுகுன்றம். அது யார பத்தியோ, யாரோட பெருமையை பறைசாற்ற இடம் இன்னொரு இடத்துல சொல்றாரு. முருகன் அது பெருமை பகர் முதுகுன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷத்தை சாப்பிட்டவனோட இடம் பான்னு அர்த்தம். சரி விடு, திருவாவூர்துறைக்கு போறார். அவங்க அப்பாவுக்காக காசு கேட்கிறார். யார்கிட்ட வாங்கினாரு? இலை நுனை வேற்படை எம் இறை. அப்போ வாங்கும் போது அவர் யார்கிட்ட வாங்கினாருங்கிறதோட சுவடு தான் அது. எது? திருமூலர் பாடிய திருவாவடுதுறையில அங்க வாங்குற விஷயம். ஏன்னா திருமூலர் அதோமுகத்தை தெளிவா சொன்னவர். அங்க இருந்துதானே சொல்றாரு. அந்த இடத்துல ரொம்ப தெளிவா கடவுள் எந்த கடவுள்கிட்ட இருந்து வாங்குறாருன்னா மூலப்பொருள் கிட்ட இருந்து தான் வாங்குறார். இப்ப திருஞான சம்பந்தர் பத்தி வரும்போது
ஒரு சின்ன விஷயத்த யாரு குறையா வைக்கிறாரு? அருணகிரிநாதரை பெரிய ஆளா சொல்றாரு. யாரு? தாய்மானவர். என்ன சொல்றாருன்னா, எதை பெற்றாரோ அதை சொன்ன முதல்வர் அருணகிரிநாதர்னு சொல்றார். யாரு? தாய்மானவர். பெற்றதை அப்படியே சொல்ற சூழல் இருந்தாலும் சொல்ல முடியும். இப்ப நான் ஒரு விஷயம் அனுபவிக்கிறேன். இப்ப பாம்பன் சாமியும் ஒரு பேர் நான் சுப்பிரமணியதாசரும் எனக்கு செஞ்ச விஷயத்த அல்லது ஒரு 15, 20, 25, 20 வருஷமா எனக்கு அவங்க செய்யற விஷயத்த நான் சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? நம்ப மாட்டீங்க. இவர் ஏதாவது நம்ம வாங்கி கொடுப்பாரான்னு என் பின்னாடி வர ஆரம்பிச்சிருவீங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. பழகினவங்க சில பேர் நம்புவாங்க, ஆனா நம்புற மாதிரி இருக்காது. அது கதை எழுதுனா கூட நம்புற மாதிரி இருக்காது. அவ்வளவு அதிசயம் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இப்ப இது எப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? எப்ப சொல்ல முடியும்? அது யாருக்கு சொல்ல முடியும்? அது அந்த அளவுக்கு பழகிறவங்க கிட்ட சொன்னா தானே. இவர் இப்படிப்பட்டவர், இவர் சொல்ல மாட்டாரு, இப்படி சொல்றாருன்னா இது உண்மைதான் அப்படின்னு நம்பணும். அந்த அளவுக்கு பழகினாதான் சொல்ல முடியும். அப்படி ஒரு சூழல் இல்லாதப்ப திருஞான சம்பந்தர் யார் சொல்லுவார்? சொல்ல மாட்டார். அதனாலதான் அந்த சூழல் வந்தப்ப எதை அனுபவித்தாரோ அதையே சொன்னவர் அருணகிரிநாதர் அடிக்கிறார். யாரு? தாய்மானவர். யார் அடிக்கிறாரு? அருணகிரிநாதரை பத்தி சொல்றார். தந்தர் அனுபூதி பெற்று தந்தர் அனுபூதி சொன்ன எந்தை. நீங்க அனுபவிக்கிறதையே சொல்றது, கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப வச்சுக்கணும். சரி, அருணகிரிநாதர் என்ன பண்ணார்? அருணகிரிநாதர் என்ன பண்ணார் தெரியுமா? திருஞான சம்பந்தர் முருகனோட அவதாரம் தான். இப்ப அருணகிரிநாதர் ஏன் தாய்மானவர் தூக்கி பிடிச்சாருன்னு தெரியுதா? அதுல திருஞான சம்பந்தர் நான் மட்டம் பண்ணலன்னு அர்த்தம். நான் இன்ன வரைக்கும் ஒரு பாட்டு சொன்னால இப்ப என்ன புரிஞ்சுது? ஆமாம்பா, திருஞான சம்பந்தர் அவர் முருகனோட அவதாரம் சொல்லிட்டாரு. அவரை இவர் மட்டம் பண்ணலன்னு தான் இவர் தெளிவா அதை அவரால் சொல்ல முடிஞ்சது. அதனாலதான் யாரால? அருணகிரிநாதரால ஏன் சொல்ல முடியுது? திருஞான சம்பந்தர் பெற்றதுனாலதான் இவரு அதை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. திருஞான சம்பந்தர் பெற்று இந்த உலகத்தை சீர்திருத்தா அருணகிரிநாதனால இவர் அனுபவிச்சது அப்படியே சொல்ல முடியாது. இப்ப அருணகிரிநாதர் ஏன் திருஞான சம்பந்தர் அப்படி சொன்னார்? ஏன் அப்படி சொன்னார்? எப்படி சொன்னார்? இது ஒரு பெரிய பிரச்சனை சார். முருகனோட அவதாரம் சொன்னா அது தப்பு, அருணகிரிநாதருக்கு தெரியாம சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா கடவுளுக்கு என்ன கிடையாது? கரு இருப்பது கடவுள் இல்லை. வேணா வைணவத்துல ஒன்னா அவன் கரு இருந்து பிறந்தான்னு சொல்லுவாங்க. சைவத்துல கடவுள் கரு இருந்து பிறக்க மாட்டார். கரு இருப்பவர் கடவுள் இல்லை. அவருக்கு பிறந்த நாள் கிடையாது. சிவராத்திரி சிவன் பிறந்த நாள்னு எழுதுவான் பேனர் அங்கங்க. சிவன் பிறந்த நாள்னு போட்டா அது தப்பு. அதனால ஞாபகம் வச்சுங்க. முருகன் பிறந்த நாள் அதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் நமக்கு தெரியாம இருந்து தெரியற நாள். அவ்வளவுதான் விஷயம். இருட்டுல நாம இருக்கிறோம். என்னைக்கு ஜோதியா தெரிஞ்சாரோ அது சிவராத்திரி. அவ்வளவுதான். அவர் பிறந்தாருன்னு எழுதுனா அவ்வளவுதான், என்னைக்காவது செத்து போயிடுவாருன்னு அர்த்தம். அதனாலதான் நீச்சேன்னு ஒருத்தன் எழுதுனான். ஹிட்லரோட குருநாதர் மாதிரி கடவுள் இறந்து விட்டார்னு எழுதுனான். கடவுள் செத்து விட்டார்னு ஒரு புக் எழுதுகிறான். இது எதுக்கு? நீச்சே அவன் பெரிய ஆள். அவன் இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் பிறந்தாருன்னா என்னைக்காவது கண்டிப்பா செத்துறாரு. நான் இல்லைன்னா நீங்க எப்படியாவது கொண்டுடுவீங்க அவரை, எனக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி போயிட்டு இருந்தா கொண்டுட மாட்டோமா? பின்ன அது பிரச்சனை இல்லை. கடவுள் பிறந்தாருன்னா எழுதக்கூடாது, அது மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது. இதுல என்ன விஷயம்? ஏன் கடவுளை இது அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தரை முருகன் அவதாரம் ஏன் சொன்னார்? நம்ம ஆளுங்க இந்த எழுதுறவங்க தான் சார் பிரச்சனை. அவதாரம் அப்படின்னா என்னன்னா மேல கீழே வர்றதுன்னு அர்த்தம். அதாவது கரு இருக்கிறதுங்கிற சொல்ல பயன்படுத்துறது வேற. இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேனே, அப்படி சொன்னாலும் கவலை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஆரியர்னா யாருன்னு சொல்லுவீங்க? ஆரியர் அப்படின்னா யாரு? அந்தணர்கள் தான் எழுதுவீங்க. இதுவே சோமசுந்தர நாயகர் காலத்துல எழுதுனா ஆரியர்னா தமிழர்னு அர்த்தம். யாருன்னா மறைமொழிகளுடைய ஆசிரியர் அவரு பாரதியார். இவங்கெல்லாம் ஆரியர்னா அவங்க அந்தணர்களை சொல்றதுக்காக எழுதுறது இல்லாது, இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களையும் சொல்றதுக்காக ஆரியர்னு எழுதுனாங்க. இது உங்களுக்கு தெரியுமா? அப்ப கீர்வான பாஷைன்னு பேரு வடமொழிக்கு. அப்பெல்லாம் அது ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. அப்ப அவங்க எங்களுக்கு தேவ பாஷைன்னுவாங்க. யாரு? அந்தணர்கள். உடனே நம்ம சோமசுந்தர நாயகர் தேவ பாஷை தானே, அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லையா, கடவுள் பாஷை தமிழ் தான்.
ஏன்னா நீங்க எல்லாம் கைலாயம் வரைக்கும் பேசலையா? நீங்க எல்லாம் தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் பேசிக்கிட்டீங்க. ஆனா கடவுள் இன்னத்துல பாட சொன்னான் தெரியுமா? சுந்தரம் வந்து சேரமான் பெருமாள் நாயனார தமிழ்ல பேசணும். அதனால அது கடவுள் பாஷையான்னு கவுண்டர் கொடுத்தாங்க. இப்போ அந்த காலத்துல ஆரியர் அப்படின்னா தமிழர்னு அர்த்தம். நீங்க உங்களுக்குலாம் தெரியாது, நம்ம சில புக் எல்லாம் போட்டிருக்கிறேன், அதுல எல்லாம் வரும். ஆரியர்னா சோமசுந்தர நாயர் எழுத்துல 1900 அந்த புக்ல எல்லாம் தமிழர்னு அர்த்தம் அல்லது திராவிடர்னு அர்த்தம், அவ்வளவுதான். இப்ப எதுக்கு இதை சொன்னேன்? இந்த அவதாரம் திருமால பேசினதுனால அந்த சொல்ல பயன்படுத்தி முருகனோட அவதாரம்டா திருஞான சம்பந்தர், அவரை நல்லா பாருங்கடா, அவரை வச்சு நீங்க திருந்துங்கடாங்கிறாரு அருணகிரிநாதர். சரி, அது ஏன் சொன்னார்? தத்துவத்தில் அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் சுந்தரர் வரலாறு. சுந்தரர் எப்படி வந்தாரு? சிவபெருமான் வந்து நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு அப்படியே கண்ணாடியை பாக்குறாரு. என்ன அழகா தெரியுது அவருக்கு, ஆஹா நான் அழகா இருக்கிறேன் அப்படின்றாரு. உடனே சுந்தராவா, அதை உடனே ஊர்ல விட்டாரு. அது வந்து சுந்தரனா இருந்தது கைலாயத்துல அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அது பெரிய புராணத்துல வரல, அந்த மாதிரி தல புராணத்துல எழுதியிருப்பாங்க. இது எதுக்கு? இதை வச்சுதான் வந்து சங்கரருடைய ஆள் தான் சுந்தரர், அதாவது சங்கரர் சித்தாந்தத்துக்கு உரியவர் தான் சுந்தரர்னா நிறைய எழுதிக்கிறாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதையே நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதாவது இப்ப சுந்தரர்னா யாரு? கடவுள் வந்து அடியவர்களை தலை மேல வச்சு கொண்டாடுற ஒரு வடிவம் சுந்தரர் அப்படின்னு அர்த்தம். அதையே செய்ய வந்த ஒரு மனுஷனுக்கும் சுந்தரர் தான் பேர். ஆனா கடவுள் வேற, மனுஷன் வேற. சுந்தரர் ஒரு மனிதர், ஆனா சிவன் வந்து கடவுள். அவர் என்ன நினைச்சாரோ அதே வடிவம், அதை செயல்படுத்துற அந்த வடிவத்துக்கு அந்த பேர். இப்போ அனுபவத்துல பெரிய கடவுளை அனுபவிச்சு அதையே விஷயமா இருந்த திருஞான சம்பந்தரை முருகன் அவதாரம் சொன்னா என்ன அர்த்தம்? பெரிய கடவுள் அனுபவத்தை அனுபவிச்சு நமக்காக வேலை செஞ்ச ஒரு ஆள்னு அர்த்தம். அவர்தான் அதுக்குள்ள இருக்கிற எளிமையான விஷயம். இதுக்கு நான் போய் நீட்டி முழக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்க தப்பு தப்பா பச்சதுனால வந்த வேணா அது. இப்ப நாமளே வந்து இதுக்குள்ள வந்து நம்ம இந்த இந்த யார் யார் என்னென்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த வழியில தானே அதை நம்ம பண்ண முடியும். இப்ப புரிஞ்சுக்கிறதுனா என்ன? இப்போ ஒரு பாட்டுக்கு அர்த்தம் தெரியலன்னா தமிழ் நல்லா தெரிஞ்சா தெரியும், இலக்கணம் தெரியும், அப்புறம் இதெல்லாம் தெரியணும். இந்த பாட்டு புரியணும்னா என்ன சொல்லுவீங்க? மாணிக்கவாசகர் பாட்டுக்கு ஏன் உரை எழுதக்கூடாதுன்னாங்க? ஏன் அதெல்லாம் போய் உரையை உட்காந்துக்கிற அனுபவிச்சா அதுல இருக்கிறது புரியுமே தவிர உரையால பற்றிலாம் அது எதுக்கா பற்றி கிடக்குறீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதானே. அது ஒரு புனிதமானது, அதுக்கு உரை எழுதக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்குதான் கேவலமா எல்லாரும் உரை எழுதி வைக்கிறான், ஒரு ஊரா தெருவா, அது வேற விஷயம். இப்ப வந்து உடனே வந்து அது வேற பரவாயில்ல, அதாவது என்னது, ஒரு சில வரிலாம் வரும். அம்மா நாம் அஞ்சுமாறு, உடனே அம்மா நாம் அஞ்சுமாறு என்ன நீட்டினா முழக்குவாங்க. அது அவங்க அனுபவம், ஆறு இல்லைன்னு. அது இப்ப நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து ஞான சம்பந்தன் பாட்டுன்னு திருஞான சம்பந்தர், உடனே நம்மால ஆர்வ கோடால அவருக்கு மரியாதை திருஞான சம்பந்தன பாடல்கள்னு இவரு. இதுல என்ன, இதுல வந்து என்னன்னா பாட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுல நடுவு நடக்கிற கோளாறுலாம் தெரியும். இதெல்லாம் இவங்க அனுபவம், இவங்க மரியாதை கொடுக்குறாங்கன்றத பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மாணிக்கவாசகர் பாட்டுக்கு உரை எழுதுறது எதுக்கு எழுதுவோம்? ஒரு பாட்டுக்கு உரை ஏன் சார் எழுதுவோம்? பயிற்சி இல்லைன்னா எழுதுவோம், அவ்வளவுதான் விஷயம். தெரிஞ்சுக்கிறதுக்கு எழுதுத்தானே உரை, பயிற்சி வர்றதில்லை இல்லை. அதனால திருஞான சம்பந்தர் அது மாணிக்கவாசகர் பாட்டு அனுபவத்துக்கு உரியதுடாப்பா, அது உரை எழுதணும்னு அவசியம் கிடையாது, அதெல்லாம் உரை எழுதி படிக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதை விட்டுட்டு அதை உரை எழுதக்கூடாது, எழுதுறது நான் எழுதுதான் உரை அப்படிங்கிறது ரெண்டுமே கிடையாது. எழுதவும் கூடாதுன்னு இல்லை, அதாவது எழுதக்கூடாதுன்னு கிடையாது, என்னது எழுதுறது தப்புன்னு கிடையாது. அனுபவிக்கிறது தெரியாதும் படிக்கிட்டோம், அதை பத்தி நம்மள வேணாங்கிறோம். எழுதிட்டோம், உரை எழுதிட்டோம், அவனுக்கு தெரிஞ்ச உரை எழுதிட்டோம், யாரு வேணாங்கிறது. மாணிக்கவாசகர் திருவாசகம்னு அதை வந்து அதுக்குள்ள நீ அனுபவத்துல வந்தா அப்படியே தெரியும்பா, அவ்வளவுதான் விஷயம். அதுக்காக உரை எழுதக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. விளங்காதவனுக்கு உரை எழுதி பற்றிக்கோ, விளங்காதவனுக்கு இன்னொரு விளங்காதவன் உரை எழுதி கொடுத்தா குருடும் குருட்டாட்டம் ஆடுறது மாதிரி ஏதாவது போவோம், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, விஷயம் இவ்வளவுதான். இப்ப வந்து
இப்ப பாம்பசாமி பாட்டை படிக்கிறீங்க அப்படின்னா இப்ப சுவேனும் பறை சுத்த வின்பு இன்பு ஆறும் ஓர், அப்புறம் என்ன அவ்வியத்த பின்னாம் பிரம்மத்தினின்று எவ்வம் என்று ஒளிர்கின்ற மின்னே நியம் ஒவ்வொரு கீர் சுப்பிரமணியம் என்று ஓர்கியால். இதுதான் நம்ம படிச்சுக்கிறோம். இது ஏன் சார் சும்மா ஏதாவது கொஞ்சம் சூனா, அதாவது பரவாயில்ல. போன வாரம் ஒருத்தர் சொற்பொழிவை கேட்டேன் தகராறு ரகசியத்துக்கு. அவர் சொல்றாரு சிதம்பரம்னா நம்ம உடம்புன்னு சொல்றாரு. எனக்கு எழுந்து போய் 2 அரை உடனம் போல இருக்குது. என்ன அது சிதம்பரம்னா நம்ம உடம்பு நீட்டு அந்த இன்னத்தை பச்சாங்க, இன்னத்தை எழுதினாங்க, இன்னத்தை கஷ்டப்பட்டு அதாவது தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு நான் தான் சொற்பொழி வரன்னு பணத்தை வாங்கி பாக்கெட்ல போனா இன்னத்தை நாம என்ன அடுத்த பருப்புல என்ன கொடுக்குறது உங்களுக்கு? அதாவது இந்த பாட்டை வச்சுக்கிட்டு பண்ற அபிச்சாரித்தனம் ரொம்ப மோசமானது இல்ல. சாதாரணமா உடம்ப வச்சுக்கிட்டு பண்றது பிரச்சனை இல்லை சார். மினிக்கு இது தலிக்கின்னு காட்டுறது அதே அவன் ரொம்ப மோசங்கிறான். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பாட்டுல நாம அதாவது இது இந்த மாதிரிலாம் ஒரு குழப்ப நத்தனமான்னு கேட்டா நமக்கு எப்படி இருக்குது? அப்போ சிதம்பரம்னா உடம்புன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க யாராவது நீங்க ஒத்துப்பீங்களா? இங்க அப்ப இது ஒரு ஆள் பேசுறாங்க, நம்ம எங்க போய் அடிச்சுக்கிட்டு. அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாட்டுல யாருனாலும் நம்ம பேசலாம். அப்ப அனுபவம் வரும்போது இல்ல 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 அதுதான் அதுக்குள்ள அப்படி வந்தாதான் உங்களுக்கு சுப்பிரமணியங்கிறத ஏன் சேர்த்தாங்கன்னு தெரியும். அனுபவிக்காதவன் தான் கடைசி வரைக்கும் பாம்பனார் சொல்ற முருகனை கொண்டாந்து பம்புக்குன்னு இழுத்து சேர்க்கிறாருப்பா. சைவ சித்தாந்தம் பேசுற யாருக்கும் கூட இன்ன வரைக்கும் புரியல அப்படின்னா ஒரு நல்ல குருவை பிடிச்சாதானே சொல்லுவாங்க. சரி, நல்ல குருவை திருஞான சம்பந்தரே பிடிச்சா சொல்லுவாரான்னு கேட்டா என்ன சொல்லுங்க? திருஞான சம்பந்தரை பிடிச்சா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் சொல்லிக் கொடுக்குறது என்ன பண்ணுவாரு? பாம்பன் சாமி பாட்டை படிக்க சொல்லி எப்படியாவது கொட்டி எப்படியாவது அனுப்பி விடுவார். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் சயின்டிபிக். அப்பதான் இவனுக்கு புரியும். ஏன்னா அவர் சொல்றதுக்கு மேல அவரை வச்சுக்கிட்டு தான் இவங்க சொல்றாங்க. இப்ப என்ன வச்சு யார் சொல்லுவான்? இப்ப நான் கஷ்டப்பட்டு ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு சிவஞான முனிவருடைய நூல்கள் எல்லாத்தையும் 3 வால்யூம் போட்டேன் சார். அதை ப்ராஜெக்ட் போட்டோம்னா ஒரு வார்த்தை இப்ப இருந்தாலும் ஒரு 50 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பான். அதை என்ன ப்ராஜெக்ட்னு போடலாம், அதை நிறைய போடலாம். இப்ப நான் எழுதுறேன் ஒருத்தர், இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், அதுல என்ன பண்ணிருப்பேன்னு யாருக்கு தெரியும்? வாங்கி பார்த்தா சத்தியமா உங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி வேலை பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் அதுக்குள்ள என்னென்ன வேலை இருக்குது, அதை எப்படி பார்த்துருப்பாங்க, அதுக்குள்ள என்ன புதுசா பண்ணிருக்கிறாங்கன்னு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் அலசி பார்த்தா தானே தெரியும். அப்ப அந்த உழைப்பு யாருக்கு? திருஞான சம்பந்தர் பண்ண வேலை பாம்பன் சாமிக்கு தான் தெரியும். உங்களுக்கு எனக்கு தெரியும். அப்ப பாம்பன் சாமி பண்ற வேலை திருஞான சம்பந்தர் தெரியும். நாம சொல்லாத நம்மளை பத்தி இவன் நல்லா புரிய வச்சுக்கிறான்பா. அப்ப அவன்கிட்ட அனுப்பினாதான்பா இவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இப்ப ஏதோ இது சும்மா மாயாஜால வித்தெல்லாம் கிடையாது. அதுக்குள்ள அவ்வளவும் உழைப்பு இருக்குது. அதுதான் அவங்க பண்றது. அவங்க என்ன பண்ணுவாங்க? நேரா தூக்கி வச்சு அவர் ஏற்றுவாரு, இவர் ராக்கெட்ல பறக்க விடுவார். அதெல்லாம் கிடையாது. அவர் இங்க தள்ளி விடுவார். இப்ப திருவண்ணாமலைக்கு சுத்துறவன் இங்க ஏன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான்? ஏன் திருவண்ணாமலையை சுத்துறவங்களுக்கு சுத்திட்டே எல்லாத்தையும் குத்துற முடியுமா? சுத்தனைகளும் கிடைக்கல அப்படின்னு இப்ப வேற இடத்துக்கு ஏன் வராங்க? அப்புறம் ஏதாவது அவங்க புரிய வைக்கிறது இல்ல. புரிய வைக்கிறப்ப என்ன வரும்? இப்ப ஏன் திருவண்ணாமலையை வச்சுக்கிட்டு அருணகிரிநாதரை ஏன் பாம்பன் சாமி விடாம எல்லா பாட்டிலையும் முட்டி போட்டு வைக்கிறாரு? நீ தாம்பா சாட்சி, நீ தாம்பா சாட்சின்னு. அவர் தான் எல்லாத்தையும் தூக்கி வச்சு முருகன்ல தெளிவா முழுசுக்கு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன இல்ல, சாட்சி முழுக்க தானே வைக்கணும். அவரோட சாட்சியை கொண்டாந்து வைப்பீங்க, வைக்க மாட்டீங்கல்ல. அப்ப அந்த மாதிரி நீங்க அனுபவிச்சீங்கன்னா தான் சுப்பிரமணியம் என்பது திருஞான சம்பந்தர் அனுபவித்த அனுபவமாக இருக்க, அவர் உலக பொருள்களை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சிவயநம என்பதை இயக்க, பிறகு வந்த அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தர் முருகப்பெருமான் அனுபவத்தை அப்படியே நமக்கு உலகுக்கு உணர்த்தியவர் என்பதை தெளிவாக சொல்ல, அதுதான் உண்மை என்று தாய்மானவர் பெரிய அனுபவத்தை பெற்றதையே சொல்லும் தகுதி பெற்றவர் என்று அருணகிரிநாதரை சொல்ல, அருணகிரிநாதர் மூலமாக வந்த சைவ சித்தாந்தத்தை சைவ சித்தாந்த தத்துவ மரபில் முழுமையாக காட்ட முடியும் என்று அதை சிவயநம என்பதற்கு மேலும் சுப்பிரமணியம் என்கிற அனுபவமாக பாம்பன் சாமிகள் தகராலய ரகசியத்தில் தெளிவாக சொன்னாலும் இந்த இடத்துக்கு வந்தாதான் தகராலய ரகசியத்தை நீங்க படிக்கிறதா அர்த்தம். சைவ சித்தாந்தத்துக்குள்ள தெளிவா வந்ததா அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னும் இல்ல, எழுதணும் ஏத்த கெட்டான், பச்சன் பாட்டை கெட்டான், கேட்டவன் மொத்தத்தையும் கெட்டான். இதுதான் அந்த மாதிரி தான் வரும். அதனால நீங்க இந்த சுப்பிரமணியம்ங்கிறது சிவயநம என்பதை போல ஓம் என்பதற்கான விஷயமாக அனுபவ முடிவை தெளிவாக நமக்கு அறிவிக்க வந்த
பெயர் என்பதாக தெளிவுபடுத்திக் கொண்டால் இனி வரும் வாரங்களில் அது பற்றி சுவாமிகள் விளக்குவதை நாம் விரிவாக பார்க்கலாம் என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.